கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிற பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க நம்முடைய இருதயம் சுத்தமாகும், நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாகும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னிடத்துல ஒரு குறைவை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன குறைவு என்று கேட்கிறீர்களா? ஆம், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு விசுவாசத்தின் குறைவை காணுகிறார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் குறைவினால் தான் இன்றைக்கு நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய். எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு பயத்தோடு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தை என்ன பண்ணு, என் மேல உறுதியா வெயின் என்று ஆண்டவர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் ஒரு அடித்தளமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அடித்தளத்தை இன்றைக்கு அநேகர் விட்டுட்டுதான் இன்றைக்கு என்ன பெற முடியல, ஆண்டவரிடத்துல நான் வேண்டிக் கொண்டே எந்த காரியமும் என்னிடத்துல நடக்கவே இல்லை என்று சொல்லி அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளேயும் அவிசுவாசமான ஒரு வாழ்க்கையும் ஏதோ ஒரு கிறிஸ்துவ லைஃபையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழுவதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை, அவருக்காகவே வாழும்படியாய் அவர் மூலமாய் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆம், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுங்களா? அவர் மேலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கடந்து போற பாதைகள் ஒருவேளை கரடு முரடா இருக்கலாம், இல்ல வனாந்தரமான பாதையா இருக்கலாம், இல்ல வழிகள் தெரியாத பாதைகளா இருக்கலாம், இருளடைந்த காரியங்களா இருக்கலாம். ஆனா அத்தனையிலும் ஒன்னே ஒண்ணு நீங்க விசுவாசிக்கணும். என்னை அழைத்த ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி நீங்கள் ஆணித்தரமாம் ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கரடு முரடான கோணலான இருளான எல்லா வனாந்தரங்களையும் மாற்றி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவர் எல்லாம் தாறுமாறான காரியங்களை மாற்றி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசம்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு ஒரு 100க்கு அதிபதியை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர் ரோம ராஜ்யத்துல ஒரு 100க்கு அதிபதியாய் இவர் இருந்தார். பிரியமானவர்களே, இவருக்கு கீழே அநேகர் வேலை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் பாருங்க, திமிர்வாத வியாதியினால அவன் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை காணப்படும் போது அங்கு கப்பர்நகூமுக்கு இயேசு வருகிறார் என்று இந்த 100க்கு அதிபதி, இந்த ரோம ராஜ்யத்தின் வேலைக்காரராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த 100க்கு அதிபதி அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த 100க்கு அதிபதி தன்னிடத்துல இருக்கிற மூப்பர்களை அனுப்பி இந்த இயேசுவ இடத்துல தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாய் சுகமளிக்கும்படியாய் அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ஆம், இந்த 100க்கு அதிபதி இன்னொரு காரியத்தையும் செய்திருக்கிறார். அவர் யூதர்களுக்கு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு அருமையான
இருதயத்தை உடையவராய் இருக்கிறார். தனக்கு பிரியமான அந்த இடத்துல பாருங்க, பிரியமான வேலைக்காரன். அல்லேலூயா. இன்றைக்கு நம் பிறரை நேசிக்கிறதே ரொம்ப கடினமா இருக்கிறது. நாம் கடந்து போற பாதையில மற்றவர்களை நேசிக்க நேரமில்லாத சூழ்நிலையில இந்த நூற்றுக்கு அதிபதியோ தனக்கு கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரனை விசேஷித்தமாய் பிரியமான என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அன்பு கூறுகிற ஒரு நூற்றுக்கு அதிபதியாய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்த ஒரு மனுஷனாய் அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை எல்லாம் அவர் இயேசுவிடத்தில் அவர்கள் சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், நான் அந்த நூற்றுக்கு அதிபதியை நான் வீட்டிற்கு போய் பார்த்து அவனுடைய வேலைக்காரனை நான் சொஸ்தமாக்குகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போகிறதில்ல. இந்த நூற்றுக்கு அதிபதி கேள்விப்பட்டு தன்னோடு கூட இருக்கிற சிநேகிதர்களை அனுப்பி, அவர் என்னிடத்துல என் வீட்டிற்குள்ளே என் வாசலுக்குள்ளே அவர் பிரவேசிக்க நான் எந்த அளவுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. இங்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த வேலைக்காரனை தன் வீட்டிலே பராமரிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டிலே அந்த வேலைக்காரனை வைத்து பராமரிக்கிற ஒரு அன்பான ஒரு நூற்றுக்கு அதிபதியாய் காணப்பட்டார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்மை போல பிறரை அல்லேலூயா நேசிக்கிறோமா? நம்ம அநேகரை அல்லேலூயா விசாரிக்கிறோமா? அவர்களை அன்பு கூறுகிறோமா? அவர்களை நாம் எப்படிப்பட்டவர்களாய் நினைக்கிறோம்? இந்த நாளில அல்லேலூயா இந்த நூற்றுக்கு அதிபதியத்துல காணப்பட்டது போல அந்த நல்ல குணாதிசயங்களை இயேசு இன்றைக்கு நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கிற. பிரியமானவர்களே, ஒன்று, தன்னோடு கீழே இருக்கிற உடன் வேலையாட்களை பிரியமாய் நேசிக்கிறவராய் காணப்பட்டார். 2, யூதர்களுக்கு அவர் நற்கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். 3, தன்னுடன் வேலை செய்கிறவர்களுக்கு அவர் பராமரிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, 4வது பார்த்தீர்கள் என்றால் அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிதபிக்கிறவராய், ஏன் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்ற ஏக்கமுடையவனாய் ஒரு பாருங்க ஒரு இருதயமுடையவனாய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேலைக்காரனது செத்தால் சாகட்டுமே, எனக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறானே, இந்த வேலைக்காரனையே நான் கவனித்துக் கொண்டிருந்தா என்ன என் வேலை ஆகிறது என்று சொல்லி அப்படி விடாமல் இந்த வேலைக்காரனுக்காக இவன் குணமாக வேண்டும் என்று சொல்லி இயேசு கப்பர்நகமுக்கு வருகிறார் என்று அறிந்த உடனே இந்த இயேசுவிடத்துல தன்னுடைய சிநேகிதர்களை அனுப்பி, தன்னுடைய மூப்பர்களை அனுப்பி அவர்களிடத்துல தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாய் அவர் கேட்டுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு தன் வீட்டுக்கு வருவதற்கு நான் எந்த அளவுக்கு பாத்திரன் அல்ல என்பதை அவர் ஹல்லேலூயா தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு இருதயமுடைய ஒரு தாழ்மையான இருதயமுடையவராய் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு சின்ன காரியம், ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டாலே, நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி ஜெபிக்கிறேன், நான் என்ன ஆண்டவர் இப்படி பயன்படுத்தினார், என்ன அப்படி செய்தார் என்று சொல்லி நாம் பல காரியங்களை நாம் பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீதியாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி எதையுமே ஒன்றுமே இயேசுவிடத்துல சொல்லாமல் பாருங்க, தன்னைத்தானே தாழ்த்தி ஹல்லேலூயா நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் எந்த அளவுக்கும் பாத்திரம் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற இருதயம் உடையவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல உங்களை நீங்கள் தாழ்த்துங்க. உங்கள் குறைகளை நீங்கள் என்னவென்று அதை அறிந்து கொண்டு ஆண்டவரிடத்துல அதில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இந்த இடத்துல எல்லாம் தவறு செய்திருக்கிறேன், இந்த இடத்துல எல்லாம் நான் உங்களை மகிமைப்படுத்தாமல் போயிருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்காமல் போயிருக்கிறேன், அநேக தரம் நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆமென், ஹல்லேலூயா, அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடத்துக ஆண்டவர் வழியா இருக்கும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காரர்கள் நான் வா என்றால் வருகிறார்கள், போ என்றால் போகிறார்கள், என் அதிகாரத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கும் போது நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ஒரு மெசியா, ரட்சிக்க வந்த உலக ரட்சகர் ஆகியால என் சேவகனை என் வேலைக்காரனை உம்மாலே வார்த்தையை அனுப்பி நீ சுகமாக்க வல்லமையுள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதுடைய அடையாளமாய் அவர் சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு இந்த வார்த்தையை கேட்ட உடனே
குமாரனே இயேசு சொல்லுகிறார். எல்லாரையும் பார்த்து, தன்னை பின் தொடர்ந்து வருகிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதே விசுவாசத்தை இன்றைக்கு அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லா காரியம் நடக்கும். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்து கொண்டார். ஆனா இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனா சூழ்நிலையில பிரச்சனைகள், பாடுகள் வந்த பிறகு ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்யலையே, அதை பண்ணலையே. ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார், ஆனால் அதன் மேலேயே நாம் விசுவாசம் வைக்காமல் முறுமுறு வைக்கிறவர்களாய், அவிசுவாசப்படுகிறவர்களாய், சந்தேகப்படுகிறவர்களாய் இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் இதை விரும்பவில்லை. பிரியமானவர்களே, இந்த நூற்றுக்கு அதிபதி கிட்ட இருந்த அந்த விசுவாசம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களில் தம்முடைய வார்த்தையில உண்டாக்கின தேவன். என் வேலைக்காரன் அவர் இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற ஒரு அசையாத ஒரு விசுவாசத்தை இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய ஆழத்துக்குள்ள ஆண்டவர் கண்டு அதை ஆச்சரியமாய் ஆண்டவர் கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்களை கனப்படுத்தும்படியாய் பின்னே இருந்த பின் தொடர்ந்த அத்தனை பேரும் ஹல்லேலூயா இயேசுவை எல்லாரும் பின்னாடி பின்தொடர்ந்து வரும்போது அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பின்னாடி இருக்கிறவர்களுக்கு தெரியல. ஆனா தூரத்தில் இருந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் சரி, ஆமென், ஹல்லேலூயா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டியதுதான் ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு, அசையாத ஒரு உறுதியோடு, நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தது போதும். பிரியமானவர்களே, ஆமென். ஜெபித்து விட்டு நீங்கள் மனுஷனை சார்ந்திருக்கிறது என்ன? நீங்கள் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காமல் நூற்றுக்கு அதிபதியை போல நீங்கள் ஆண்டவர் மேல அசையாத விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடந்தா நல்லா இருக்குமே, என் கணவர் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தா நன்றா இருக்குமே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களா? உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாய், அசையாத விசுவாசமாய் இந்த நூற்றுக்கு அதிபதி இடத்துல காணப்பட்ட இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசுவை ஆச்சரியப்படும் விதத்துல உங்கள் விசுவாசம் காணப்படும் என்றால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில எதெல்லாம் பிசாசு தடை பண்ணி வைத்திருந்தாலும் உன்னுடைய அவிசுவாசத்தை கொண்டு எல்லாத்தையும் தடை பண்ணி வைத்திருந்த அந்த அவிசுவாசத்தை நான் துரத்தி விட்டு நீ என் மேல வைக்கிறேன் அசையாத விசுவாசத்தினால எல்லா தடைகளை உடைத்து உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன்னுடைய கணவனுக்குள்ள, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, உன்னுடைய ஊழியத்துக்குள்ள, உன்னுடைய சரீரத்துக்குள்ள நான் ஒரு அற்புதத்தை செய்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னையும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்காமல் போயிருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த நாளில நீங்கள் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த நாளில இந்த விசுவாசத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய், உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமாய் மாறுவது நிச்சயம். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனோடு கூட இருப்பது ஒரு கூடாத காரியம். பிரியமானவர்களே, ஆமென். அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகையால இந்த நாளில நீங்கள் அவிசுவாசத்தோடு ஜெபிக்காமல், அவிசுவாசத்தோடு உபவாசம் இருக்காமல், அவிசுவாசமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் நன்றாய் விசுவாசத்தோடு உறுதியாய் என்ன நடந்தாலும் என் அப்பா இயேசு பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அசையாத உறுதியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சாத்ராக், மேஷக், ஆபத்து நேக்கோவ அந்த 7 மடங்கு அக்கினி ஜுவாலைக்குள்ள போனாலும், ஆமென், ஹல்லேலூயா, அதுக்குள்ள இருந்து
வெளியே கொண்டு வந்து அவர்களை மகிமைப்படுத்தின அதே தேவன், ஹல்லேலூயா, அதே விசுவாசத்தை இன்றைக்கு உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை ஆச்சரியமாய் பார்த்து, ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அவனை ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நீர் அவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவரே, நீர் அவனை மகிமைப்படுத்தினீரப்பா. அது போல நாங்களும் ஆண்டவரே உண்மையில அசையாத விசுவாசத்தை உடையவர்களாய் ஆண்டவரை இதுவரைக்கும் மனுஷன் மேல வச்ச நம்பிக்கையை நாங்க விட்டுவிட்டு ஆண்டவர் உண்மையில இனி ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உண்மை அன்பு கூர்ந்து விசுவாசிக்க கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரை, சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற வல்லமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்க இந்த நாளில விசுவாசத்தின் ஆவியை இந்த நாளில பார்க்கிற இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கடந்து போகட்டும் ஐயா. எல்லா அவிசுவாச ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து புறப்படுத்தி போடுகிற ஆண்டவரே, அவிசுவாசத்தினால நன்மைகளை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி உங்களுடைய பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற அந்த அந்தகார ஆவியை இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொள்ளுகிற ஆண்டவரே, இந்த நாளில இந்த தேவ செய்தியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை கட்டளையிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற எல்லா அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.